உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு கண்டி நகரில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. වේදිකාවට සැපෙන අනුර දිසානායක ජනාධිපතිතුමන්ට මේ රැස් සිටින දහස් ගණනක ජනතාවකගේ සහෝදරාත්මක පිළිගැනීම උණුසුම්ම ලබා දෙනු ලබනවා. இன்று எமது அமெரிக்க ராஜ்யம் எடுத்த தீர்மானத்தினால் எமது பொருளாதாரத்திற்கு சில எச்சரிக்கை ஏற்பட்டிருந்தது. நாம் சவால்களை எதிர்நோக்க வேண்டும். உலகத்தில் இல்லாவிட்டால் ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் தீர்வை வரியின்படி அல்லது வேறு விதத்திலான பொருளாதார யுத்தம் அல்லது வேறு விதத்தில் ஏற்படுகின்ற தொற்று நிலைமைகளினால் எமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு நிலைக்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய அசையாத பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் கடிதம் ஒன்றை எழுதினேன். அது கிடைத்துள்ளது என எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் திரைசேரியின் செயலாளர் யோசனையை முன்வைத்துள்ளார். அதேபோன்று நாம் இன்று சர்வ கட்சி தலைவர்களுடன் இன்று கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தோம். அதனால் நாம் நிச்சயமாக ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்தினால் விதிக்கப்படுகின்ற வரி சுனாமிக்கு எமது நாடு பாதிக்காத வகையில் விடயங்களை முன்னெடுப்போம். அதனால் இந்த சுனாமியில் இருந்து தப்பிப்பதற்கான விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதனை எதிர்கொள்ளவும் நாம் திட்டங்களை வகுக்கின்றோம். இரண்டு தரப்புகள் சார்பில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் தேசிய பொருளாதாரத்தை எமது நாட்டிற்குள் பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த பயணத்தை அல்லவா நாம் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டும் என உங்களிடம் கேட்கின்றேன். இதற்கு மேலதிகமாக என்ன பயணத்தை முன்னெடுக்க முடியும்? வேறு யார் இருக்கின்றனர்? யாருக்கு இயலும்? இதுவே இந்த நாட்டின் எதிர்காலத்தினை பாதுகாப்பான எதிர்காலமாக மாற்றும் பயணத்திற்கு பல தசாப்தங்களுக்கு பின்னர் நாடு விழித்துள்ளது.